ஆதவர்ஜுனாவினுடைய விஷயங்கள். அவர் வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. பார்ட்டி ஃபண்டு குறிப்பாக வந்து எல்லா இடங்கள்லயும் இருந்து உதயநிதி அவர்களுக்கும், சபரீசன் அவர்களுக்கும் கமிஷன் போயிருக்கு. எல்லா துறைகள்ல இருந்தும் போயிருக்கு. ஒரு பெர்சன்டேஜ் போயிருக்கு. அதையும் நான் வெளில கொண்டு வராம விடமாட்டோம். இந்த அரசு அத செய்யும். அப்படின்னு சொல்றாரு. ஒரு லிஸ்ட் அவர்கிட்ட இருக்குல்ல. இன்னொன்னு உங்களுக்கு தெரியாத முதலமைச்சர் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காருங்க சட்டசபையில். பார்ட்டி ஃபண்டை வந்து கஜானாவுக்கு திருப்பியிருக்கேன்னு. பார்ட்டி ஃபண்டை என்னங்க அது? லஞ்ச பணம் தானே. லஞ்ச பணத்தை எப்படி கஜானாவுக்கு திருப்பினார் அவர்? லஞ்சம் அப்போ லஞ்சம் லஞ்சம் நான் பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் தூய சக்தி. பார்ட்டி ஃபண்டு இருக்குது, அந்த பார்ட்டி ஃபண்டை நான் கஜானாவுக்கு திருப்பிட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? திரு ஜோசப் விஜய். எங்கே சொன்னார்? சட்டமன்றத்தில் சொல்கிறார். சட்டமன்றத்தில் சொன்னால் அதுக்கு பேர் என்னது? லஞ்ச பணம் நாங்களும் வாங்குகிறோம். அந்த வாங்குகிற லஞ்ச பணத்தை பார்ட்டி ஃபண்டை அவங்க தனியாக கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. நான் கவர்மெண்ட் கஜானாவுக்கு திருப்பியிருக்கேன். ஜிஎஸ்டி கட்டி திருப்பினாரா, இல்லை இன்கம் டேக்ஸ் கட்டி திருப்பினாரா, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வச்சாரா, எந்த ட்ரெஷரியில் எப்படி வரவு வச்சார் சொல்லுங்கள் பார்ட்டி ஃபண்டை. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ ஒரு பெட்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு இவ்வளோ காசுன்னு பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தது. அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதை வந்து அரசுக்கு வருவாயை எடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது வேறு மெத்தட். ஸ்டாப் பண்ணியிருக்கேன் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அரசுக்கு வருவாயை எடுத்து வந்து. அரசுக்கு வருவாயாக எப்படி கொண்டாந்தான்னு கேட்குறேன் நான். அப்போ லஞ்சத்தை வாங்கியிருக்கீங்க நீங்கள், நானும் லஞ்சம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஓப்பனாக சட்டசபையில் ஒத்துட்ருக்கார் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய். தானங்க அர்த்தம்? பார்ட்டி பண்ணால் லஞ்ச பணம் தானேங்க. லஞ்ச பணத்தை வந்து உதயநிதியும் அமைச்சர்களும் எடுத்துகிட்டு இப்போ பார்ட்டி கொண்டு போயிட்டாங்கன்னு தானே குற்றச்சாட்டு. ஓப்பனாக உங்கள் ஆதவர்ஜுனாவுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னார்? லஞ்ச பணம் நாங்கள் வாங்குகிறோம், அந்த வாங்கி அந்த பணத்தை கவர்மெண்ட்டு ட்ரெஷரிக்கு திருப்பியிருக்கோம், கஜானாவுக்கு திருப்பியிருக்கோம் அப்படின்றாரு. அப்போ ஜிஎஸ்டி கட்டி திருப்பினாரா அந்த பணத்துக்கு? இந்த கஜானாவில் எந்த அக்கௌண்ட்டில் வர வைப்பார்? கன்சாலிடேட் ஃபண்டில் போடா, நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வைப்பாரா, ஜிஎஸ்டி பணத்தில் ஸ்டேட் ஜிஎஸ்டியில் பணம் கட்டி வர வைப்பாரா, எதில் வச்சுருக்காரு சொல்லணுமா இல்லையா? அப்போ ஓப்பனாக வந்து நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு சிஎம். சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு உரிமை பெற பிரச்சனையை அடுத்த எதிர்க்கட்சிகள் கொண்டு வரணும்.